7 டிக்கெட்டுகளை விட்டுட்டு போனோம். பேயின்னு ஒன்னு இருந்தா வந்திருக்கும். வந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, இதுங்கெல்லாம் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியலையே. உண்மைதான், ஊர்க்காரங்க சொன்னது உண்மைதான். இந்த வீட்டுல பேய் இருக்கு. அடியாயத்துக்கு எல்லாரையும் கொன்றுச்சு. ஆளாளுக்கு அலங்கோலமா செத்து கிடக்குறாங்களே. ஐயோ, தலை கலைஞ்சிருக்கு, பொட்டு அழிஞ்சிருக்கு. பாவம் இந்த பொட்டு பேய் ரேப் பண்ணி கொலை பண்ணி இருக்குது. இதுக பாட்டுல பிளாட்பாரத்துல உசுரோடவாது இருந்தது. இப்படி பங்களாவுக்கு வந்து பரலோகம் போயிருச்சுங்களே. இனி இந்த தெரு பக்கமே வரக்கூடாது. இந்த தெரு பக்கமே நான் வரமாட்டேன். என் காலை விட்டு, நான் இல்ல, என் புள்ள முட்டி தூங்கும் போது காட்டுற மாதிரி கத்துற அறிவில உனக்கு. என்னயா குளத்தை பாக்க மாதிரி பாக்குற? ஏப்பா, நீங்க எல்லாம் இன்னும் சாகலையா? என்னது, இன்னும் சாகலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போன மாதிரி கிடந்தீங்களே. சும்மா காமெடி பண்ண சார். ஏயா, சீரியஸா பண்ணிட்டு இத காமெடின்னு வேற சொல்றியா? இல்லையா? அசதியில அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டோம். ஏன் லூஸ் மாதிரி வளர்ற? ஏயா, அதுக்காக பேய் அடிச்ச மாதிரி ஏன் படுத்துக்கிறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, ராத்திரி ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நான் சொன்னது 16 முறை பாத்ரூமுக்கு நான் போயிட்டு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். யோ, உனக்கு பேதியானத பத்தி கேட்கலையா? நீங்க எல்லாம் பீதியானீங்களான்னு கேட்டேன். சார், ராத்திரி ஹவுஸ் ஓனர் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஹவுஸ் ஓனர் வந்தாங்களா? அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல தானே கேக்குறீங்க? ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க சார். எங்களை திட்டவே இல்ல. நீங்க வீடு தேடி அலையாதீங்க, இங்கே தங்கிக்கங்க, வாடகை கூட கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க சார். இவ்வளவு எதுக்கு சார்? புரோக்கருக்கு தெரிஞ்சா திட்டுவார்னு கூட சொன்னேன். அவன் யாரு? புறம்போக்கு பரதேசி பண்ணி. அவன் வீட்டுக்குள்ள வந்தான்னா செருப்பு எடுத்து சாணியில துவச்சி அவன் அடிங்கன்னு வேற சொன்னாங்க சார். டேய், என்னடா கிண்டல் பண்றீங்களா? சார், உங்களுக்கு டவுட் சந்தேகம் இருந்தா அவங்களை கூப்பிடுறோம், வந்து செருப்படி அடிப்பாங்க, வாங்கிக்கங்க. ரகுபதி சார், என்ன சொல்றானுங்க இவனுங்க? ஊர்க்காரனுங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த வீட்டுல பேய் நடமாடுதோ? சீரியஸா வேற தேடுறானுங்க. எங்க அந்த 3 பேர் ஆளை காணோம்? அதான் தெரியலையப்பா. அவங்க தான் ஊதுபத்தி விக்கிறவங்கல்ல, வியாபாரத்துக்காக போயிருப்பாங்க. கரெக்ட் இல்ல? நீங்க நைட் வாங்க சார், அவங்க இருப்பாங்க. சார், நைட்டுனா 8 மணிக்கு வந்து தொலையாதீங்க, கரெக்டா 12 மணிக்கு வாங்க, கலெக்ஷன் பார்க்கலாம். அச்சோ, ரொம்ப குழப்பறானுங்களே. இவனுங்க வந்திருப்பானுங்களோ? ஐயோ, நான் எப்படி? ஐயோ, விவரம் தெரியாம பேசாதீங்க. ஏன் இந்த ஆளு தலை தெறிக்க ஓடுறாரு? அதானே. அக்கா, என்ன பொட்டலிஞ்சிருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, அதுக்கு மேல மாமா என்ன என்ன? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, சீக்கிரமா எனக்கு பேரப்பிள்ளை பத்தி கொடுமா. ஏன் அவனு ஒயின் ஷாப் கூட்டிட்டு போறதுக்கா? நீங்க என்ன சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னடா இவன் பேரப்புள்ள கீரி புள்ளன்ட்டு போறான்? டிஆர்பி எந்த வீட்லயும் நடக்காதது இங்க வந்தவனே நடந்திருக்கா என்ன அர்த்தம்? இது உனக்கு ராசியான வீடு. என்ஜாய் பண்ணு டிஆர்பி. மா மரி குழந்தை, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஈபிக்காரன் ராத்திரி முழுக்க கரண்ட் இல்லன்னு தெரியும்ல. வேர்வையில பொட்டு அழிக்க மாட்டாங்களா? முடிய கலைக்க மாட்டாங்களா? மூச்சு பாரு. நீ ஃபியூஸ் பண்ண பல்ப் பண்ணி எனக்கு தெரியாதா? தெரியாதா?
அதானே பார்த்தேன். என்னடே கோவக்கா மூக்கு நாட்டாம இத்தனை வருஷம் உன் வீட்டை பாதுகாத்துக்கிட்டே வந்தேன்டா. அப்படிப்பட்ட என்னையும் குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்துற நீ குறிப்பிட மாட்டடா, நாசமா போயிடுவே நீ. போனா போதுரா புடலங்கா வீடு. இப்போ பாத்தியா இவ்வளவு பெரிய பங்களால சென்டரால உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறான்டா, தண்ணி வண்டி சண்முகம். அதான்டா வாழ்க்கை, தட் இஸ் வாழ்க்கை. டேய் உனக்கு ஒன்று சொல்லிட்டு மாடா, நானு கடவுள் இருக்கார்ல, அவரு ஒரு டோர் க்ளோஸ் பண்ணாக்கா இன்னொரு டோர் ஓபன் பண்ணுவாரா. காடு வாட் இஸ் திஸ்? ஏற்கனவே ஒரு டோர் திறந்துட்டேல, மறுபடியும் இன்னொரு டோர் திறக்கிறேன். நீங்களா? வாங்க சார். உட்காருங்க சொல்றேன். சீட்டு ஏறு. என்ன வெறும் சரக்கு அடிக்கிறீங்க? இல்ல சார், தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிறேன். சைடுல ஒண்ணும் இல்லையான்னு கேட்டான். ஒன்று சொல்லட்டுமா உனக்கு? ரொம்ப நாளா சைடுல ஒரு பிகர் வச்சுக்கலான்னு பாக்குறேன், எதுவும் மாட்ட மாட்டேங்குதே. யோ சைடு டிஷ் இல்லையான்னு கேட்டாங்கயா. என்னது சைட் டிஷ்ஷா? அட நீங்க வேற, சரக்கு அடிக்க காசு இல்லாம நானே வீட்டுல இருக்கிற கேஸ் சிலிண்டரை வித்துட்டேன். உங்ககிட்ட காசு இருந்தா கொஞ்சம் சைட் டிஷ் வாங்கி விடுங்க. அவ்வளவுதானே? என்னது இது? சைடு டிஷ். ஐயோ, இதெல்லாம் தூக்கி போட்டு ஊறுகாய் போட்டதா கொடுங்க போறோம். ஊருகா பாத்தியா நீங்க? இன்னும் அவ்வளவு கேவலமா சொல்லிட்டீங்க நீங்க. தம்மா தூள் ஊறுகாய் போட்டுல வச்சுக்கிட்டு ஒரு புல் பாட்டில் மேனேஜ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? இந்தா. ஐயோ, என்னது இது? கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க. பேக்கெட்ல வச்சிருந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆனா ரொம்ப சின்ன புத்தி. சின்ன புத்தியா? ஆமாங்க, நேத்து வந்தீங்கல்ல, போகும்போது சொல்லிட்டு போனீங்களா நீங்க? வரும்போது சொல்லிட்டா வந்தோம். அது டிஃபரெண்ட் மேட்டர் சார். போகும்போது சொல்லிட்டு தானே போனோம், அதான மரியாதை, ரெஸ்பெக்ட். அப்படியா? இனிமே அதை ஃபாலோ பண்றோம். குட், வெரி குட். சார் ஒரு டவுட், சந்தேகம். எப்பவுமே நீங்க 3 பேரே திரிறீங்க, வீட்டுல லேடிஸ் யாரும் இல்லையா? ஏன் கீழே தான் 3 பொண்ணுங்க இருக்கே. ஆனா அது என் பொண்ணுங்க சார், உங்க வைஃப் யாரும் இல்லையான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க. உனக்காகலையா? அத வீடு இவங்களுக்கு. எங்களுக்கு ஆச்சு. என் பொண்டாட்டியும் இவன் பொண்டாட்டியும் போயிட்டா. யாரு கூட? செத்து போயிட்டாங்க. ஓ சாரி, வெரி பேட் நியூஸ். சரி, இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே? அவனுக்கு பண்ண முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய வயசாகி போச்சு? இல்லங்க, நான் லேட் ஆயிட்டேங்க. லேட்டான என்னப்பா, லேட்டஸ்டா மேரேஜ் பண்ணிக்க. இல்லீங்க, அது முடியாது. ஏன் முடியாது? இவனுக்கு என்ன பொண்ணு கிடைக்கலையா? நான் தரேங்க, என் பொண்ணு இவனுக்கு கட்டி வைக்கிறேன். உங்க பொண்ணையா? ஆமா, என் கடைசி பொண்ணு முள்ள இருக்கல, அவளை இவனுக்கு கட்டி வைக்கிறேன். நிஜமாவா? மெய்யாலமா? அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே. ஒன்னு சொல்லட்டுமா? ஒண்ணு, நான் அடிக்கிற சரக்கு வேணும் அடிக்கடி மாத்துவனே தவிர கொடுத்த வாக்க மீற மாட்டான் இந்த தண்ணி வண்டி சண்முகம். இந்த குவார்டர் மேல ஆணையா சொல்றேன், என் பொண்ணு உங்க பையனுக்கு தான். வேணா இப்பே முடிவு பண்ணிடுறேன். அம்மா முல்ல முல்ல. ஏன் தாத்தா, உயிரோட இருக்கிற பொண்ணை நான் எப்படி தாத்தா கல்யாணம் பண்ண முடியும்? கவலைப்படாத, கொன்னுடுவோம்.